வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜிடி 2025 நீங்கள் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் சாக்ரிஃபைஸ்னால தான் நீங்கள் இந்த வெற்றி நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மெடிக்கல் இன்னொரு 10 to 15 டேஸில் உங்களை கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் அதிகபட்சம் பார்த்தா கூட ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள், ஒரு 20 டேஸ்க்குள்ளாடியே உங்களுக்கு கூப்பிட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரு சில விஷயங்களை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மெடிக்கல் டெஸ்ட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, கை கால் ஏதாவது பெண்ட் இருக்கா தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. கை கால் ஏதாவது பெண்ட் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி பெண்டு இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அனுப்புவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஐ டெஸ்ட் தான் மேக்ஸிமம் நடக்கும். ஸோ இந்த ஐ டெஸ்ட் எஸ்எஸ்சிஜிடிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ முக்கியமாக உங்களுக்கு முதல்ல லாங் விஷன், ஷார்ட் விஷன் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணுவாங்க. ஒரு 6 மீட்டர் தாண்டி ஒரு போர்டு மாதிரி வச்சுக்கிட்டு அதில் இருக்க லெட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரீட் பண்ண சொல்லுவாங்க. சரியா? இது லாங் டெஸ்ட், ஷார்ட் டெஸ்ட் ரெண்டுமே பண்ணுவாங்க. அடுத்தது ஐ ரொட்டேட். அதுக்கு ஒரு பென்சில் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண் ரொட்டேட் பண்ண சொல்லுவாங்க. பென்சிலை நம்ம கண்ணு முன்னாடி காட்டி அந்த பென்சிலை அப்படியே சுற்றுவாங்க. அந்த நம்ம தலையை ஆட்டாமல் அந்த கண்ணு மட்டும் அந்த பென்சிலை எங்கெல்லாம் சுற்றுறாங்களோ அதை பார்த்து நம்ம கண் போகணும். தலையை ஆட்டக்கூடாது, கண்ணு மட்டும் தான் ஆடணும். அது நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் சும்மா ஐ ஐ ரொட்டேட் டெஸ்ட்டு, பென்சில் டெஸ்ட் அப்படின்னு அடித்து பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரி, அப்போனா உங்களுக்கு அங்கே போய் ஈஸியாகவே என்ன பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்டு யாரையாவது கையில் பென்சில் கொடுத்து அதே மாதிரி ரொட்டேட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் கண்ணும் அதே மாதிரி ரொட்டேட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாகவே என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். சரியா? அடுத்தது ஒரு புக்கு கொடுப்பாங்க. சரியா? புக்கில் நிறைய இமேஜஸ் இருக்கும். அது என்னென்னா, கலர் பிளைண்ட்னஸ் இருந்தால் கண்டுபிடிக்கிறது. அந்த கலர் இமேஜ் நமக்கு லைட்டாக மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், டாட்டாக வச்சுருக்கும். ஸோ இந்த புக்கு வேணாலும் நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். எங்கே இருக்குது அப்படின்னா, அமேசானில் இருக்குது. அமேசானில் நீங்கள் போயிட்டு கலர் பிளைண்ட்னஸ் புக்கு அப்படின்னு நீங்கள் அடித்தாலே உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? இல்லைன்னா நீங்கள் கூகுளில் கூட நீங்கள் அடித்து லேப்டாப்பில் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கிட்டு, புக்கு தான் காட்டவங்க அவங்க. ஸோ அந்த புக்கில் என்ன இமேஜ் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நார்மலாக உங்களுக்கு எந்த ஐயில் ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிரர் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ இந்த மிரர் டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மிரருக்கு முன்னாடி நம்ம தலைக்கு மேலே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் காட்டுவாங்க. ஒரு பேப்பரில் வரைஞ்சி ஏதாவது இமேஜ் காட்டுவாங்க. அது மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி சொல்கிற மாதிரி இருக்கும். சரியா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐ டெஸ்ட் நீங்கள் நீங்கள் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ஐ டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. சரியா? ஸோ நீங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவங்களால மெடிக்கல் என்ன பண்ண முடியாது, கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு அடி வாங்குறத விட, ஏன்னா நிறைய பேர் நல்ல மார்க் வச்சுருப்பீங்க, லாஸ்ட் அட்டெம்ப்ட் கூட இருக்கலாம். இப்போ மெடிக்கல் டெஸ்ட் ஃபெயில் ஆகினீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். புரியுதா? ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஐ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிவிட்டு, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக மெடிக்கல் அட்டன் பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணிக்கலாம். சரி, இன்னும் டைம் இருக்குது. லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். சரியா? ஸோ அதனால் ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்க ஐ ஹாஸ்பிட்டலில் போய் முடிஞ்ச அளவுக்கு ஐயை டெஸ்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்படிங்கிற எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஐ ரொட்டேட் பண்ணுறது, இந்த கலர் பிளைண்ட்னஸ் பார்க்குறது, இந்த மிரர்லாம் என்ன பண்ணிக்கோங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் அங்கே போகும்போது என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாகவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்தது உங்களோட பிளட்டு பிபி லெவலு, ஹார்ட் பீட்டு, பிபி, ஹார்ட் பீட்டு, இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. சரியா? அடுத்தது உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. சரியா? ப்ரைவேட் பார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ரெடியாகவே இருந்துக்கோங்க. சரியா? ஸோ ப்ரைவேட் பார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது 5th பண்ணக்கூடியது தான் பிஎம்ஐ. நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். அதான் பிஎம்ஐ. ஹைட்டுக்கு ஏற்ற உங்களுக்கு வெயிட் இருக்கணும். நம்ம பசங்க பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான தப்பு இதுதான். ஃபிசிக்கல் முடிஞ்ச உடனே உங்களில் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் முடிஞ்சாச்சப்பா, ஒரு நாள் கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சாப்பிட்டு நல்லா தூங்கிடுவீங்க. அப்போ என்ன ஆகுனா, கொஞ்சம் வெயிட் போடும். அப்போ அங்கே பிஎம்ஐ கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் ஓவர் வெயிட்டாக இருக்கும். சிலவங்க அண்டர் வெயிட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஓவர் வெயிட்டாக இருக்கலாம். சரியா? அப்படி ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா அவங்களை ரிஜெக்ட் பண்ணதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ ஒன்று கெட்டு போகலை, நாளை காலையில் எழுந்துச்சு கூட என்ன பண்ணுங்க, ஓட ஆரம்பிங்க, ஜிம்முக்கு போங்க, வெயிட்டை குறைங்க. ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். இந்த பிஎம்ஐ சார்ட் நீங்கள் கூகுள் அடித்தாலே போதும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்கள் ஹைட்டுக்கு என்ன வெயிட் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
அந்த வெயிட் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. இதே இது உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறீங்க, 26 வயசு பார்டர் ஏஜில் இருக்கீங்கன்னா கூட ஓரளவு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப யங் ஸ்டேஜாக இருக்கீங்க, 21, 22 தான் விடவே மாட்டாங்க. சரியா? அதனால் கண்டிப்பாக அந்த பிஎம்ஐ வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபிசிக்கல் முடிச்சு உங்களுக்கு உடம்பெல்லாம் குறைஞ்சிருக்கும். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது ஃபிசிக்கலே நீங்கள் பண்ணலை அப்படின்னா வெயிட் வந்து டக்குன்னு கெயின் ஆகும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் கெயின் ஆகி நீங்கள் அங்கே போகும்போது நீங்கள் வந்து பாதிப்படைவீங்க. சரியா? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, டிசிப்ளினாக இருங்க. சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு பார்டர் மார்க்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடியில் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச் வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எக்ஸாம் ப்ளஸ் ஃபிசிக்கல் 2மே நம்ம கொடுக்குறோம். இன்கேஸ் நீங்கள் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா உங்கள் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவோம், ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஸோ இது எப்போ தொடங்குது அப்படின்னா, அக்டோபர் 6ஆம் தேதி தொடங்குது. சரியா? ஸோ ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச் தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து எங்கள் இன்ஸ்டிடியூட்டு எங்கள் ஸ்டாஃப் மேலே எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் கொடுக்குறோம். நீங்கள் ஃபெயில் ஆனீங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆகி ஃபிசிக்கல் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் என்ன பண்ணிடுவோம், ரீஃபண்ட் பண்ணிடுவோம். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10,000 வரும். நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கலாம். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 4,700 பெர் மந்த் வரும். சரியா? ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 8248081621. சரியா? அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384417810. சரியா? ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. எங்கே இருக்குதுன்னா, மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த ஓப்பன் சேலஞ்சு யாருமே கொடுக்க முடியாது. நீ படிக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்களே படிக்க வைப்போம், கண்டிப்பாக பாஸ் பண்ண வைப்போம். இது எங்களோட நம்பிக்கை. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குது. நம்மளோட ஆர்என்டி டீம் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வேணும், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, வரக்கூடிய 6ஆம் தேதி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான கம்ப்ளீட் ஷெட்யூலுமே இருக்குது. பார்த்தீங்களா, 6ஆம் தேதி வீக் 2, வீக் 3 இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருப்போம், இதுக்கான ஷெட்யூல் வந்து என்ன பண்ணியிருப்போம், வீடியோ போட்டிருப்போம். நான் 90 டேஸ் ஸ்டடி பிளான் சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ 6/12/2025 இந்த பேட்சோட கிளாஸ் வந்து முடியும். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 50 டேஸ் ஃபுல்லாமே என்ன இருக்கும், மாடல் டெஸ்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம். கண்டிப்பாக கிளியர் பண்ண வைக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் போகும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அங்கே போய் ஒரு டிசிப்ளின் வந்து என்ன பண்ணுங்கன்னா மெயின்டைன் பண்ணுங்கள். சரியா? ஸோ என்ன சார் டிசிப்ளின் அப்படின்னா, அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்காதீங்க. புரியுதா? ரொம்ப டிசிப்ளினாக நீ எதுக்கு போன, ஃபிசிக்கல் போனீங்க, அப்போ அந்த ஃபிசிக்கலாக ப்ராப்பராக பண்ணிவிட்டு டிசிப்ளினாக வர பாருங்கள். அந்த டிசிப்ளினை கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, நோட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட எதுவுமே ப்ராப்ளம் இருக்காது. நீ பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டாக இருப்ப. ஆனால் அவங்க நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த பையன் பேசிகிட்டு இருக்கான், இந்த பையன் சும்மா இது பண்ணிகிட்டு இருக்கான், இந்த பையன் ஒரு டிசிப்ளின் இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் போய் என்ன பண்ண முடியாது, எந்த கொஸ்டினும் கேட்க முடியாது. சொல்கிற புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் அங்கே போனீங்க, அவங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும், வெளியில் வந்து பேசிக்கோங்க. வெளியில் வந்து வா மச்சான் அப்படிலாம் பேசிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உள்ளாடி போய் பேசுகிறது, சிரிக்கிறது எதுவுமே பண்ணாதீங்க. ரொம்ப அமைதியாக சைலண்டாக உங்கள் வேலை எது உண்டோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க. சரியா? எல்லாருமே மெடிக்கல் பாஸ் பண்ணதுக்கு வந்து நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்காக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச் வந்து யாருமே கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட், ஒரு ஜென்யூனான ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளோட எய்மாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்ஸ்டியூட் யாருக்காவது தேவைன்னா ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.